பாடல் 94. என்னவென்று சொல்லுவேன் இலக்கணமிலாததை, பண்ணுகின்ற செந்தமிழ் பதங்கடந்த பண்பென, மின்னகத்தில் மின்னொடுங்கி மின்னதான வாறுபோல், எண்ணகத்துள் ஈசனும் யானுமல்லதில்லையே. ஒவ்வொரு வரிக்கும் விளக்கம். முதல் வரி, என்னவென்று சொல்லுவேன் இலக்கணமில்லாததை. இலக்கணம் இல்லாத தமிழ் மொழி அர்த்தமில்லாமல் இருப்பது போல, வாழ்க்கையில் உயர்ந்த இலக்கு இல்லாத மனிதனை என்னவென்று அழைப்பது என்று சித்தர் கேள்வி எழுப்புகிறார். இரண்டாவது வரி, பண்ணுகின்ற செந்தமிழ் பதங்கடந்த பண்பென. செந்தமிழ் பாடல்கள் அனைத்தும் இறைவனை நோக்கி மனதை உயர்த்துகின்றன. அதேபோல் மனிதனின் உண்மையான பண்பு இறைவனை அடையும் உயர்ந்த இலட்சியத்தை நோக்கி வாழ்வதே. மூன்றாவது வரி, மின்னகத்தில் மின்னொடுங்கி மின்னதான வாறுபோல். மின்னல் மேகத்தில் தோன்றி உடனே மறைந்து விடுகிறது. அது வெளியிலிருந்து ஒளியை பெறவில்லை. மேகங்களின் மோதலில் தானாகவே தோன்றி மறைகிறது. நான்காவது வரி, எண்ணகத்துள் ஈசனும் யானுமல்லதில்லை. அதேபோல் தியானத்தில் மனம் முழுவதும் அமைதியான போது என் உள்ளத்தில் நான் மற்றும் இறைவன் மட்டும்தான் இருந்தோம். அங்கு வேறு எதுவும் இல்லை. இந்த பாடலின் முழு விளக்கம். மனித வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த இலக்கு அவசியம். இலக்கணமில்லாத தமிழ் எப்படி அர்த்தமற்றதாக மாறுமோ, அதேபோல் ஆன்மீக இலக்கு இல்லாத வாழ்க்கை வெறுமையாகி விடுகிறது. சித்தர்கள் கூறுவது, மனிதன் பிறந்ததன் உண்மையான நோக்கம் இறைவனை உணர்வதே. தியானத்தில் மன ஓட்டம் நிற்கும் போது உள்ளத்தில் ஒரு ஒளி வெளிப்படும். அந்த ஒளி வெளியில் இருந்து வருவதில்லை. மின்னல் மேகத்தில் தோன்றுவது போல அந்த தெய்வீக ஒளி நம் உள்ளத்தில் தோன்றுகிறது. அந்த நிலையில் நான் இறைவன் என்ற இரண்டு பாடு கூட மறந்து விடுகிறது. அங்கு இருக்கும் ஒன்று மட்டும், தெய்வீக சத்தியம். இந்த பாடலின் மைய கருத்து, வாழ்க்கையின் உண்மையான இலக்கு இறைவனை உள்ளத்தில் உணர்வது. பாடல் 95. ஆழவித்தில் ஆளொடுங்கி ஆழமான வாறுபோல், வேறு வித்து மின்றியே விளைந்து போக மெய்திடீர். ஆறு வித்தை யோர்களிர் அறிவிலாத மாந்தரே, பாருமித்தை யும்முளே பரபிரம்மமானதே. ஒவ்வொரு வரிக்குமான விளக்கம். முதல் வரி, ஆழவித்தில் ஆளொடுங்கி ஆழமான வாறுபோல். சிறிய ஆலமர விதைக்குள் ஒரு பெரிய ஆலமரம் மறைந்திருக்கிறது. இரண்டாவது வரி, வேறு வித்து மின்றியே விளைந்து போக மெய்திடீர். அந்த விதை வேறு எதுவும் இல்லாமல் தானாகவே வளர்ந்து பெரிய மரமாகிறது. மூன்றாவது வரி, ஆறு வித்தை யோர்களிர் அறிவிலாத மாந்தரே. மனித உடலில் இருக்கும் 6 ஆதார சக்திகளை யோக முறையில் உணராமல் இருப்பவர்கள் அறியாமையில் வாழ்கிறார்கள் என்று சித்தர் கூறுகிறார். நான்காவது வரி, பாருமித்தை யும்முளே பரபிரம்மமானது. நீங்கள் தேடும் பரம்பொருள் உங்களுக்குள்ளேயே உள்ளது. இந்த பாடலின் முழு விளக்கம். ஒரு சிறிய ஆழ விதையை பாருங்கள். அது மிகவும் சிறியது. ஆனால் அதற்குள் ஒரு பெரிய ஆலமரத்தின் சக்தி மறைந்திருக்கிறது. அதேபோல் மனிதனின் உடலுக்குள் ஒரு பெரிய தெய்வீக சக்தி மறைந்துள்ளது. அந்த சக்தியே பரபிரம்மம். ஆனால் பலர் அதை வெளியில் தேடுகிறார்கள். சித்தர்கள் கூறுவது என்னவென்றால், நம் உடலில் உள்ள 6 ஆதார சக்திகளை யோக தியானத்தின் மூலம் உணர்ந்தால் நம்முள்ளேயே இருக்கும் அந்த பரம்பொருளை நாம் காண முடியும். இந்த பாடலின் மைய கருத்து, நாம் தேடும் இறைவன் நம் உள்ளேயே இருக்கிறார். பாடல் 96. அவ்வுதித்த மந்திரம் அகாரமாய் உகாரமாய்,
அவ்வெழுத்து அறிந்தவர்க்கு 7 பிறப்பு அது இங்கிலை. சவ்வுதித்த மந்திரத்தை தட்பரத்து இருத்தினால் அவ்வும் உவ்வும் மவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே. ஒவ்வொரு வரிக்குமான விளக்கம். முதல் வரி, அவ்வுதித்த மந்திரம் அகாரமாய் உகாரமாய். உலகின் அனைத்து ஒலிகளுக்கும் அடிப்படை மந்திரம் ஒன்றுதான். அதிலிருந்துதான் அகாரம் மற்றும் உகாரம் போன்ற எழுத்துக்கள் தோன்றுகின்றன. ஆனா மற்றும் ஊனா. இரண்டாவது வரி, அவ்வெழுத்து அறிந்தவர்க்கு 7 பிறப்பு அது இங்கில்லை. இந்த மந்திரத்தின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்தவர்களுக்கு பிறப்பு மரணம் என்ற சுழற்சி முடிவடைகிறது. மூன்றாவது வரி, அவ்வுதித்த மந்திரத்தை தட்பரத்து இருத்தினால். தொண்டையிலிருந்து எழும் அந்த மந்திரத்தை தியானத்தின் மூலம் உள்ளத்தில் நிலைநிறுத்த வேண்டும். நான்காவது வரி, அவ்வும் உவ்வும் மவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே. ஆனா ஊனா மானா, அகார உகார மகார என்ற 3 ஒலிகளின் சக்தி ஒரே பரம்பொருளாக இணைகிறது. அந்த தெய்வீக மந்திரமே சிவாய நம என்ற உண்மையான சத்தியம். இந்த பாடலின் முழு விளக்கம். இந்த உலகில் உள்ள அனைத்து ஒலிகளுக்கும் ஒரு அடிப்படை ஒலி உள்ளது. அந்த ஒலிதான் ஆனா ஊனா மானா இணைந்த ஓம் என்ற மந்திரம். ஆனா ஊனா மானா, அகார உகாரம் மகார என்பதனை பிரதிபலிக்கும் ஆனா ஊனா மானா என்ற 3 எழுத்தும் இணைந்து உச்சரிக்கப்படும் ஓம் எனும் மந்திரமே அடிப்படை ஒளி, பிரபஞ்ச ஒளியாகும். இந்த 3 ஒளிகளும் சேர்ந்து பிரபஞ்சத்தின் அதிர்வாக மாறுகின்றன. இந்த மந்திரத்தை தியானத்தில் உணர்ந்தவர் பிறப்பு மரணம் என்ற சுழற்சியிலிருந்து விடுபடுகிறார். அப்போது மனிதன் தனியாக இல்லை. அவன் உள்ளத்தில் பிரபஞ்சத்தின் சக்தி முழுவதும் இருக்கிறது. அந்த சத்தியத்தை உணர்ந்தவர் தானே பரம்பொருளாக மாறுகிறார். இந்த பாடலின் மைய கருத்து. மந்திர தியானத்தின் மூலம் மனிதன் பரம்பொருளை உணர முடியும். அதாவது ஓம் எனும் மந்திரத்தை இந்த பாடலில் கூறுகிறார் சிவவாக்கிய சித்தர். ஓம் எனும் மந்திரத்தை உச்சரித்து தியானம் செய்வதன் மூலம் மனிதன் பரம்பொருளை உணர முடியும் என கூறுகிறார். இதைப்போல் அடுத்தடுத்த சிவவாக்கிய சித்தரினுடைய பாடல்களின் அற்புதமான விளக்கத்தை அறிந்து கொள்ள விரும்பினால் எங்கள் ஆத்மீக கதைகள் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் போடும் அடுத்தடுத்த பாடல்களின் விளக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.